புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் அனைத்து வேலை நாட்களிலும் மதிய உணவில் முட்டை வழங்கப்படும் என்று தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சி சிறப்பு இளவுமதன் விவரம் என்ன? புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையிட துவங்கியது. நேற்று ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை தொடர்ந்து இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையினை படித்து வருகிறார். 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தன்னுடைய உரையை துவங்கும் பொழுது அவர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தான் உரையை தொடங்கினார். பிரதமரின் வழிகாட்டுதலும் ஒத்துழைப்பினாலும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர் அதே நேரத்தில் விவசாயிகள் பற்றி குறிப்பிடும் போது அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதேபோல் வனம் மற்றும் வனமில்லாத பகுதிகளுக்கு 3 லட்சம் மரக்கன்றுகள் நட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 1 லட்சம் மரக்கன்று அடுத்த ஆண்டு நிரப்படும் என்று கூறியிருக்கிறார். அதேபோல் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் காரைக்கால் அம்மையார் பெயரில் விருதுகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். குடிமைப் பொருள் துறையின் பேசும்போது புதுச்சேரி அரசில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வறுமை கோட்டு கீழவர்களுக்கு மாதம் 20 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. இவற்றுடன் சேர்த்து தலா 2 கிலோ கோதுமை அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதே போல அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தற்பொழுது வாரம் 3 முட்டை வழங்கப்படுகிறது. அத்துடன் சேர்த்து வார பள்ளி நடைபெறும் அனைத்து நாட்களும் முட்டை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போல சத்தான பிஸ்கெட்டுகள் வாரந்தோறும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதே போல தொடர்ந்து தன் அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி படித்து வருகிறார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளவுமதன்.